ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெண்டிங் பஃப் ஸ்லீவ் டிசைன் தான். இந்த டிசைன் ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்டைலாகவும் எலகண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே நான் கட்டிங், ஸ்டிச்சிங், ட்ரிக்ஸு அண்டு ஃபினிஷிங்கில் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஸ்லீவ் எப்பவும் போல் நார்மலாக நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அளவு குறித்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்து வச்சுருப்போம்ல, அதில் சென்டர் பாயிண்டில் இருந்து மேல் நோக்கி 3 இன்ச் மார்க் பண்ணி எடுத்து 2 பக்கமும் ஈக்குவலாக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஒரு லைன் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துல இருந்து இதுக்கு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவோட வளைவு அந்த எண்டிங் பாயிண்ட் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸோட கிளாத்தையுமே அதே அளவு எடுத்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி லைனிங் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட சென்டர் பாயிண்டில் இருந்து ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு 3 சுருக்கம் வைக்கிற அளவு வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 4 குட்டியாக வச்சிங்கன்னா நீங்கள் 4 வச்சுக்கலாம். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் சுருக்கம் வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் கிடைக்கும்.
நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே உங்களுக்கும் பஃப் வந்து தனியாக தெரிகிற அளவுக்கு வந்திருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கஸ்டமர் வந்து கை வந்து எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கிங் வந்து கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறத காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி லேஸோ இல்லைன்னா ஹேங்கிங்ஸோ வச்சு இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சூப்பர் டிசைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறையா நியூ ஸ்லீவ் ப்ளவுஸ் டிசைன் ஐடியா ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.